நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பொழிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் கூடலூர் பகுதியிலே பாடந்துறை தேவர்சோலை செல்லும் வழியில் 2வது மைல் பாடந்துறை என்ற பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறி அந்த பகுதியிலே இருக்கின்ற குடியிருப்புகள் கூட வெள்ளம் புகுந்து விட்டதாகவும் தரை பாலத்திற்கு மேலே தண்ணீர் செல்வதாகவும் மக்கள் சிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. இதனை அறிந்த நாம் நேரடியாக சென்றோம். இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் பாடந்துறை என்ற சொல்லப்படுகின்ற இடம். இந்த பாடந்துறையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமத்திற்குள்ளாகியிருக்கிறார்கள் என்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை தொலைக்காட்சியாக நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் சென்று பார்த்து மக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு இதை போல மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கடமை வீரர் க ராமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கே நகராட்சியினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பரிமலா அவர்கள், துறை தலைவர் சின்னவர், நகரக் கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம், இளஞ்செழியன் போன்றவர்களெல்லாம் இந்த பகுதியில் உடனடியாக வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்தது. இது பற்றி மக்களிடத்திலே நாம் கேட்டபோது தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். இந்த வெள்ளக்காடாக மாறியிருக்கின்ற இந்த இடத்தில் நாம் இப்போது நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். பார்க்கின்ற இடமெல்லாம் கடல் போல் காட்சி தருகிறது. ராமநாதபுரம் கடல் பகுதியை போலவும் இன்னும் நாகப்பட்டினம் கடல் பகுதி கடலோரங்களில் கடலோர பகுதிகளிலே மழைக்காலங்களில் இப்படிதான் தண்ணீர் கடலோடு கடலாக தேங்கி நிற்கும் காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். அதுபோன்ற ஒரு காட்சியாக பார்க்கின்ற இடமெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கும் கடல் போல் காட்சி தருகிறது. மக்கள் நடந்து செல்வதற்கு சிரமப்படக்கூடிய நிலையும், தரைப்பாலம் தண்ணீர் மேலே செல்லுகிறது, நடைபாதை என்பதே இல்லாத நிலை இருந்து வருகிறது. மக்கள் குடியிருக்கும் வீட்டுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது என்று மக்கள் தெரிவித்தார்கள். இதனை நகர செயலாளர் இளம் சிங்கம் இளஞ்செழியன் அவர்கள் பார்வையிட்டு நகர சார்பாக உதவிகளும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதை போல நகராட்சியினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பரிமலா அவர்களும் இன்னும் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சக்கீலா, நகராட்சியினுடைய துணை தலைவர் சின்னவர் என்று அழைக்கப்படுகின்ற சிவராஜ் போன்றவர்களெல்லாம் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதோடு அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என்று நமது நகர்வன பகுதிக்கு தெரிவித்தார்கள். கவர்மெண்ட் ஆஃப் படிப்போம் நமக்கு
போங்க, யானை வருது, யானை சரியில்லை. மூணு வண்டி நிற்குது, தண்ணி ஏறிட்டு. நான் இனி கொடுக்கல பாரு, எனக்கு நீ தான் இப்போ கம்பெனி. சும்மா தான் மடந்தோட எல்லாமே அது இருக்கா? இதுக்கு ஏதோ ஒரு நீங்களும் கொஞ்சம் பத்திரிகைலாம் வந்தது, நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கண்டிப்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ உடனுக்குடன் பார்ப்பதற்கு யூடியூப் நீலமலை தொலைக்காட்சிக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறினால் உடனுக்குடன் இதுபோன்ற செய்திகளை பார்க்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களையும் யூடியூப் மூலமாக எதிர்பார்ப்பது உங்கள் நீலமலை என்று சொல்லி நகர்வளப் பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை அன்பில்.